புதுச்சேரியில் முதல்வர் பங்கேற்ற பூமி பூஜையினை பொதுமக்கள் புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முதல்வர் தொகுதியான தட்டாஞ்சாவடி தொகுதி வெங்கடேஸ்வர நகர் மேற்கில் உள்ள ஜெயராம் நகரில் கடந்த நவம்பர் 3ஆம் தேதி 33.57 கோடி செலவில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமானம் மற்றும் சேரன் வீதியில் பெரிய வாய்க்காலை சீரமைப்பு ஆகிய பணிகளை முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்க பொதுப்பணித்துறையினர் ஏற்பாடு செய்திருந்தனர். முதல்வர் வருகையொட்டி விழா ஏற்பாடுகள் விமர்சையாக செய்யப்பட்டிருந்தது. பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டிருந்தனர். இந்த நிலையில் விழாவிற்கு முன்னாள் எம்எல்ஏ அசோக் ஆனந்தை அழைக்காததால் இதனை அறிந்த முதல்வர் ரங்கசாமி விழாவிற்கு வரவில்லை என அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். விழா ரத்தானதை அறிந்த பொதுமக்கள் நேரடியாக முதல்வர் வீட்டிற்கு சென்று விழாவிற்கு வருமாறு அழைத்துள்ளனர். அவர்களிடம் விரைவில் பெரிய வாய்க்கால் சீரமைப்பு பணிக்கு வரும்பொழுது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணிகளையும் சேர்த்து துவக்கி வைக்கின்றேன் என்றார். இதனால் பூமி பூஜைக்கு அழைக்க சென்றவர்கள் கவலையுடன் திரும்பினர். மாஜி சட்டமன்ற உறுப்பினரை அழைக்காததால் தனது சொந்த பூமி பூஜையினை முதல்வர் ரங்கசாமி புறக்கணித்தது பெரும் பரபரப்பை கடந்த நவம்பர் மாதம் ஏற்படுத்தியது. இந்நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த பணிகளுக்கான பூமி பூஜை பிப்ரவரி 20, 2026 வெள்ளிக்கிழமை காலை 9 மணியளவில் ஜெயராம் நகர் மைதானத்தில் நடைபெற்றது. முதல்வர் பங்கேற்ற விழாவினை பொதுமக்கள் மற்றும் பெண்கள் புறக்கணித்தனர். மேலும் இப்பகுதியில் நிலவி வந்த குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கவும் பழுதடைந்த வாய்க்கால்களை சீரமைக்கவும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து பெரும் முயற்சி எடுத்தனர். இதற்காக பொதுமக்கள் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து மனு அளித்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது. இதற்கான பூமி பூஜை விழா கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் மிக பிரமாண்டமாக பொதுமக்களால் செய்யப்பட்டிருந்தன. முதல்வரை வரவேற்க அந்த நகரை சேர்ந்த பெண்களும் ஆண்களும் சுமார் 200 நபர்களுக்கு மேல் காத்திருந்தனர். ஆனால் தனிப்பட்ட ஒரு சில நபர்கள் அளித்த தவறான மற்றும் உள்நோக்கம் கொண்ட தகவல்களின் அடிப்படையில் அந்த விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது. பொதுமக்களின் விடாமுயற்சிக்கு கிடைத்த இந்த நல்ல திட்டத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரிடம் ஒரு சிலரது பொய்யான புகார்கள் அளித்ததன் பெயரில் தடுத்து நிறுத்தியது மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏற்பட்ட இந்த ஏமாற்றம் மற்றும் மன உளைச்சல் காரணமாக நேற்று முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்க பொதுமக்கள் மறுத்துவிட்டனர். இதுகுறித்து அப்பகுதி பெண்கள் கூறுகையில், ஏற்கனவே இந்த தொகுதியில் அடிப்படை வசதி மற்றும் எந்த ஒரு நல்ல திட்டங்களும் இன்றி நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். மழைக்காலங்களில் மழைநீர் உள்ளே புகுந்து பல்வேறு சேதங்கள் மற்றும் நோய் நொடி ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளோம். நாங்கள் கஷ்டப்பட்டு முதலமைச்சரை சந்தித்து இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளோம். ஆனால் சில நபர்களின் தவறான பேச்சை கொண்டு அரசு கடந்த ஆண்டு நவம்பரில் விழாவை நிறுத்தியது எங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியது என்று தெரிவித்தனர். அந்த ஆதங்கத்தில்தான் நேற்று முதலமைச்சர் வந்திருந்தாலும் நாங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை என தெரிவித்தனர். தங்கள் உழைப்பால் வந்த திட்டத்தை திடீரென ரத்து செய்தது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காததுமே இந்த திடீர் புறக்கணிப்புக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் முதலமைச்சர் வந்த நேரத்தில் குறிப்பிட்ட நகர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பெண்கள் யாரும் இல்லாத காரணத்தினால் அருகே உள்ள வேலன் நகர், வினோபா நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆண்களையும் பெண்களையும் அவசர கதியாக அழைத்து வந்து நிறுத்தப்பட்டதாக தெரிகிறது. யாருக்காக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த விழா ரத்தானதாக செய்தித்தாள்களில் தெரிவிக்கப்பட்டதோ அவரே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.